இப்ப நான் இருக்கிறது சங்கரன் கோவில். சங்கர நாராயணர் அந்த கோவிலுடைய வாசல்ல இருக்கேன். எப்படி மதுரைக்கு மீனாட்சியோ, காஞ்சிக்கு காமாட்சியோ, இந்த கோவில் கோமதி அம்மன் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான தெய்வம். நம்முடைய சங்கரன் கோவில்ல ஜூலை 19ஆம் தேதி கல்யாண மாலையோட நிகழ்வு நடக்க இருக்கு. கல்யாண மாலை அப்படின்னாலே 2 விஷயம் தானேங்க முக்கியம். ஒண்ணு, வரன் தேடுறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை. காலையில 9 மணிக்கு தொடங்கி ஒரு 4 மணி வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் இருக்கு. அதனால வரன் தேடுறவங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நல்ல தமிழ் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு பட்டிமன்றம். இது 2ம் தான் கல்யாண மாலையோட பணி. பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் ஐயா நடுவராக பொறுப்பேற்கும் ஒரு நல்ல தலைப்புங்க. பக்தியின் நோக்கம் பொருளுக்காகவா அருளுக்காகவா அப்படிங்கிறது தலைப்பு. இன்னைக்கு பக்தி அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட்ல இருக்கிற டாபிக் அப்படின்னே நம்ம சொல்லணும். சங்கரன் கோயிலை சுற்றியுள்ள ஊர்களில் இருப்பவர்கள் விருதுநகராக இருக்கட்டும், ராஜபாளையமாக இருக்கட்டும், ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், ஏங்க மதுரையாகவே இருக்கட்டும், கல்யாண மாலை திரு மோகன் உட்பட நாங்க ஒரு 30 பேர் கிளம்பி சென்னையில இருந்து வரோம். வரன் தேடுறவங்க வாங்க, தமிழை நேசிக்கிறவங்க வாங்க. இது எதுக்கு? எல்லாரும் வாங்க.